வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாத கிரக நிலைகள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் ராசி மேல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான் ராசி மேல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல் போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் அஷ்டமாதிபதி ஆகி சூரியன் ராசி மேல் சஞ்சரிப்பது சிலருக்கு சில தடங்கல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சூரிய பகவான் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. புதன் பகவானை பொறுத்தவரை ராசி மேல் இருப்பது சிலருக்கு சுளுக்கு, தசைப்பிடிப்பு போன்ற பலன்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. 9ஆம் அதிபதி ஆகி புதன் பகவான் ராசி மேல் இருப்பது பிரிந்த உறவை மீண்டும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இதுவரை பகைமையாய் இருந்த உறவினர்கள் மீண்டும் நம்மோடு இணைவதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான முயற்சிகளையும் தாங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் புதன் பகவான் 9ஆம் அதிபதியாகி 2வது இடத்திற்கு செல்வது மிகுந்த சிறப்பான பலனை தேடித்தரும். ஏனெனில் 9ஆம் அதிபதி 2இல் காணப்படும் போது தந்தை மற்றும் தந்தை உறவினர் வழியே ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் அந்த புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 11வது இடத்திலிருந்து இதுவரை சிறப்பான பலன்களை தேடி தந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு தை மாதம் 16ஆம் தேதி வரை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். தை 16ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் வலிமையோடு 5வது இடத்தை பார்த்து கொண்டே இருப்பதால் பெற்ற பிள்ளைகளுக்கு பெயரும் புகழும் சேர்வதற்கான வாய்ப்பும், வேலை வாய்ப்புகள் சேர்வதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றன. ஏதேனும் ஒரு வகையில் பிள்ளைகள் மகிழ்ச்சி கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். தை 16 வரையும் 10ஆம் அதிபதியாகிய அந்த சுக்கிர பகவான் 11இல் இருப்பது தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை 16க்கு பின்னர் 10ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12இல் சஞ்சரிக்கும் போது சிலருக்கு தொழில் மந்தமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். சிலருக்கு வேலையில் செய்ய விருப்பமில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். சிலர் வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சில மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாதத்தில் தொழில் ஸ்தானம் மட்டும் சற்று மந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் இந்த தொழில் மந்த நிலை என்பது தை மாதத்தில் மட்டுமே நிலவும் என்பதால் மாசி மாதத்தில் அந்த தொழில் மந்த நிலை சரியாகி விடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும். சுக்கிர பகவான் 12இல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏனெனில் சுக்கிரன் 12இல் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதாலும், ஏதேனும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதாலும், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதாலும், வண்டி வாகனங்கள் வாங்குவதாலும், வீடு கட்டுவதாலும் அல்லது வீடுகள் வாங்குவதாலும் அதில் விரைச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுப விரயங்களையே ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. செவ்வாய் பகவானை பொறுத்தவரை தங்கள் ராசிக்கு இதுவரை 3வது இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் 3வது இடத்தில் இருப்பது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களிடம் மட்டும் பகையை வளர்ப்பதற்கான வாய்ப்பை அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். ஆனாலும் 3வது இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தாங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடைய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாய் நிற்பார். தை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் 3வது ராசியிலிருந்து 4ஆம் ராசிக்கு செல்வது மிகுந்த யோக பலனை தேடித்தரும். ஏனெனில் 4ஆம் அதிபதி 4இல் பலம் பெறும்போது தாய் மற்றும் தாய் வழி உறவினருக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். தாயார் மகிழ்ச்சியோடு காணப்படுவார். தாயாருக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தொல்லைகளும் இதுவரை விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிலருக்கு பாகவஸ்தி மூலமும் சொத்துக்கள் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதன் மூலமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். எனவே சுகஸ்தானம் என அழைக்கப்படும் 4வது இடம் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகின்றது. அதனால் இதுவரை உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். தாயாரினுடைய நீண்ட நாளைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறி அவர் மகிழ்ச்சியுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். 11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் 4இல் ஆட்சி பெறுவது 11வது இடமும் அதிக பலத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஒற்றுமையும் ஆதாயமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மகர ராசியினரை பொறுத்தவரை 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் 7.5 சனியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளே தொடர்ந்து காணப்படுகின்றது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாதம் ஒரு நல்ல மாதமாகவே, சிறப்பான மாதமாகவே கருதப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மகர ராசி நண்பர்களே.